திருப்பத்தூரில் இன்று மாலை திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி பயிற்சி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இமானுவேலிடம் கேட்கலாம். இமானுவேல், இந்த பயிற்சி பட்டறையில எவ்வளவு பேர் பங்கேற்க இருக்கிறாங்க, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பாலா, திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டலவாடி பகுதியில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளடக்கிய 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய 47 சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள், வாக்குச்சாவடி டிஜிட்டல் ஏஜென்ட்டுகள், வாக்குச்சாவடி முகவர்கள் என 1,50,000 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திமுக நடத்தி வருகிறது. இதை தற்போது அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். மருத்துவ முகாம் மற்றும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி எல்லாத்தையும் முறையாக இருக்கிறதா என ஆய்வு செய்து வருகின்றனர். பாலா, இமானுவேல், தற்போது முதலமைச்சர் அந்த பகுதிக்கு எப்போது வரவுள்ளார்? அவர் என்னென்ன மாதிரியான அறிவுரைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறார்? இருந்து புறப்பட்ட முதல்வர் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் ஜோலார்பேட்டை ரயில்வே சந்திப்பில் இறங்கி திருப்பத்தூரில் உள்ள அரசினர் வீட்டில் தங்க உள்ளார். சாலை மார்க்கமாக செல்ல உள்ள அவருக்கு வழிநடுங்களும் மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்க காத்திருக்கின்றனர். தற்போது ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் அமைச்சர்கள் அவர் வரவேற்க காத்திருக்கின்றனர். பாலா, இமானுவேல், இப்போ 47 சட்டமன்ற தொகுதி பூத் கமிட்டி நிர்வாகிகள் இதுல பங்கேற்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதுல ஏற்கனவே பல மண்டலங்கள்ல மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கமா என்ன பார்க்கப்படுகிறது? தேர்தல் நெருங்கி வரும் காலம் என்பதால் அமைச்சர்கள் மற்றும் அனைவருக்கும் தனித்தனியாக பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சியும் நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருப்பத்தூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து கொடுக்கப்பட்ட அரசு சலுகைகள் முறையாக கிடைக்கிறது, தோல்வி பயத்தால் இது நடைபெறுகிறது என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு முதல்வர் அதே திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வருகை தருவதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி இமானுவேல்.